மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியை அடுத்து சதுர்வேத மகா கணபதி ஆலயத்தில் 27ஆம் ஆண்டு பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. இருளப்பன் என்பவரது தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தை விவேகானந்தா கல்லூரி முதல்வர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். சோழவந்தான் கணேச பட்டர் சதுர்வேத மகா கணபதிக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய், பஞ்சாமிர்தம், இளநீர், மஞ்சள் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. இதில் பழனி பாத யாத்திரை பக்தர்கள் சோழவந்தான், திருவேடகம், தச்சம்பத்து, மேலக்கால் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளைச் சார்ந்த பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் உண்டு மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பாவை நோன்பு பூஜைகள் தினசரி அதிகாலையில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. கோவிலின் ராமகிருஷ்ண பஜனை மடத்தில் நடைபெறும் இந்த வழிபாடுகளில் பெண்கள் திருப்பாவை பாடல்களை பாடியபடி கோலாட்டமாடி விழாவை பக்தி பரவசமாக மாற்றினர். மார்கழி பாவை நோன்பின் 24வது நாளில் பஜனை கோஷ்டியினர் பெருமாள் பக்தி பாடல்களுடன் வீதிவலம் வந்து கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாமா ருக்மணி சமேத நவநீத கிருஷ்ணன் பெருமாளுக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு கோபுர தீபம் காண்பிக்கப்பட்டது. கல்கண்டு சாதம், புளியோதரை உள்ளிட்ட நெய்வேத்தியங்கள் படைக்கப்பட்டு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்களுடன் பஜனை நடைபெற்றது. நிறைவாக 5 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அண்ணாமலைப்பட்டியில் உள்ள தென் திரு அண்ணாமலை அருள் தரும் உண்ணாமுலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் மார்கழி மாத தேய்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு நேற்றிரவு இங்குள்ள சப்த மாதர்களாக அருள் தரும் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி சப்த மாதர்களுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமம் என பலவித வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண வாசனை நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்த பின் தேங்காய் தீபம் ஏற்றப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். பின்னர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் மார்கழி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு இன்று காலை பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் மதியம் 12 மணிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு நேற்றிரவு மஞ்சள் நீராட்டு திருவிதி விழாவுடன் நிறைவு பெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று துவங்கிய அருள்மிகு பகவதி அம்மன் ஆலய திருவிழா தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. விழாவின் கடைசி நிகழ்வான நேற்றிரவு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் உற்சவர் அருள்மிகு பகவதி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்ட பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பிறகு திருவீதி உலா புறப்பாடு மின்னொளியில் நடைபெற்றது. அப்போது சண்டி மேளம் முன்னே செல்ல திருவீதி உலா நடைபெற்றது. வழி நடந்த பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து வழிபாடு செய்தனர். அப்போது பகவதி அம்மனுக்கு மஞ்சள் நீர் ஊற்றப்பட்டு சுவாமி தரிசனம் நடைபெற்றது.